இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரெகுலருக்கும் டைரக்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்ல போகிற குணாதிசயங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டைரக்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட், பங்குச்சந்தை, ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு சஃபிஷியன்ட் நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதில் இருக்கிற விளைவுகளை ஆராயறதுக்கான சஃபிஷியன்ட் டைம் இருக்கணும். மூணாவதாக ரொம்ப முக்கியமாக செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது இமோஷ்னலி நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆப் பர்சன் ஃபார் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட் த்ரூ டைரக்ட் மோட். இந்த 3 விதமான குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போய்க்கங்க. ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகும்போது உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்வைசர் இருப்பார். அவர் உங்களோட பேங்கராக இருப்பார், இல்லை உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பார், உங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருப்பார். ஹீ இஸ் ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடு அண்ட் அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர். அவர் உங்களோட போர்ட்ஃபோலியோவை அலசி ஆராய்ஞ்சு அதில் இருக்கிற நன்மைகள் தீமைகளை உங்களுக்கு சொல்லக்கூடியவர். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் இமோஷ்னலி அன்பயாஸ்டு. ஸோ எப்பப்பெல்லாம் மார்க்கெட் சரிவில் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு அதுக்கான இம்பார்ட்டன்ஸை சொல்லி அந்த சமயத்தில் அதிகமான யூனிட்ஸை பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவார். ஸோ அவர் ஓவராலாக உங்களுக்கு ஒரு மென்டராக இருக்கார். ஸோ இது மூலமாக நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை அடைய முடியலாம். ஸோ உங்களுக்கு முதல்ல சொன்ன ஃபேக்டர்ஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா டைரக்டில் போங்க. இல்லை உங்களுக்கு ஒரு மென்டார் வேணும், ஒரு கைடு வேணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா க்ரோ வித் ராம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.